So we need to be talking and then doing the action and all of that. Okay. I'm like, these things are very new. You'll get used to it. Hi friends, welcome back to Anbudan Gautami season 2. And இன்னைக்கு நம்மளுடைய guest, I think ரொம்ப ஒரு interesting conversation நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். Young, dynamic, very talented, careerல ரொம்ப early stagesல ரொம்ப ஒரு அருமையான ஒரு image அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு brand create பண்ணியிருக்காரு as a technician. Well, without further ado, அவருடைய கதை அவர்கிட்ட இருந்து கேட்கலாம். It's a pleasure to welcome you, Shivakumar Vijayan. நான் பேர் வந்து எதுக்காக அவ்வளோ அழுத்தி சொன்னேன்னா, இப்போது நார்மலாக நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக எல்லோரும் ஈஸியாக சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பேராக வச்சுப்பாங்க. உங்களுடைய பேர் கேட்கும்போதே எனக்கு நான் கேட்டேன் கூட உங்ககிட்ட, do you call yourself சிவகுமார் சிவா, சிவகுமார் விஜயன்? இல்லை, அது அப்பா அம்மா வச்ச பேர். ஸோ அந்த ஒர்க்கில் தான் எல்லாமே பண்ண வேண்டியது. பேரை மாத்திரனால எதாவது நடந்துடும் அப்படின்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஸோ என்ன இருந்ததோ அதை அப்படியே வச்சுட்டேன். அதில் எதுவும் மாற்றங்களை கொண்டு வரல. ஐ லைக் தட். அண்ட் ஒரு வித்தியாசமான பேர் கூட. ஏன்னா சில பேர் கேட்ட உடனே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும், அண்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஐ திங்க் உங்களுடைய பேர் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால இட் வில் ஸ்டிக் இன் த மைண்ட். வெல், எனிவே, பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்கிறத விட கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அட் அ வெரி ஏர்லி ஏஜ் வந்து நீங்கள் அருமையான ஒரு சக்ஸஸ் அண்ட் ஒரு நல்ல பாடி ஆஃப் ஒர்க் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் டெல் மீ a little bit about yourself. சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்கு முன்னாடி படிக்கும்போது சினிமா பார்க்குறது உண்டு. எங்கே படிச்சிங்க? ஸ்கூல் பல சிட்டிஸில் பண்ணியிருக்கேன். அப்பா ட்ரான்ஸ்ஃபரிங் ஜாப் இருந்தனால. சரி சரி. ஸோ சினிமாவில் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. ஸோ அவர் பேங்க்கில் இருந்தனால நாங்கள் ஒரு நிறைய இடத்துக்குலாம் சுற்றிருக்கோம். ஸோ அந்தந்த இடத்துல 3 இயர்ஸ் அப்படி இருக்கனால ஸ்கூல் வந்து அந்தந்த இடத்துல படித்தனால அப்படியே ஒரு ட்ராவல் இருந்தது இங்கே. அப்புறம் எனக்கு பெயிண்டிங்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூல் அப்படி நடக்கும்போது பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுற அந்த காம்படிஷன்ஸ்லாம் போவேன். ஸோ இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு சைடில் நடந்துகிட்டே இருந்தது. பட் இது வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு ஏதாவது ஒரு பயனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே அது எனக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் போகிறது, ஸ்கூலில் நடக்கிறது, அந்த லெவலில் தான் இருந்தது. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக. காலேஜ் எங்கே படிச்சிங்க? காலேஜ் வந்து நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஓ, ஓகே. எஸ்ஆர்எம்ல படித்தேன். என்ன இன்ஜினியரிங்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் சேரணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் கைட் பண்ண யாரும் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1999 இது நடந்த விஷயம். பட் டெல் மீ ஒன் திங், நீங்கள் ஏன் இன்ஜினியரிங்கில் சேர்ந்தீங்க? பட் அந்த டைமில் தான் நான் அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு 1-2 காலேஜில் தான் விஸ்காம் இருந்தது. ஸோ அப்போ எனக்கு கைட் பண்ண யாரும் இல்லை. அப்போது இன்டர்நெட்லாம் அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம இது வேணும்னு சொன்னால் உடனே நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் விஷுவல் கம்யூனிகேஷன்ன்றது வந்து ரொம்ப அப்போ புதுசாக வந்தது. எங்கள் ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்ச கூட்டத்துக்குள்ளே அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியுமான்னு தெரியல. பட் நான் ஸ்கூல் படிக்கும் போது அம்மா வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷி வாஸ் இன் அ சீனியர் போஸ்ட். அப்போ வந்து அவங்க ஒரு தூர்தர்ஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஸ்கூல் பசங்களாம் வந்து குட்டி பசங்க, அதாவது எல்கேஜி யூகேஜி இவங்கெல்லாம் அந்த நர்சரி ரைம்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அது வந்து தூர்தர்ஷனில் வரும். சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக வரும். அப்போது என்னோட வெக்கேஷன் டைமில் நான் வந்து அம்மாவோட அந்த ஸ்கூல் முடிஞ்சுட்டு வெக்கேஷனில் இருக்கும்போது அந்த ஒரு 2 மாதம் வந்து அங்கே அந்த ஸ்டுடியோவில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி இல்லை, நான் அதை வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சின்ன சின்ன ஒர்க் அதில் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக ஏதோ தெரியாமல் என்ன அறியாமல். ஸோ அங்கே ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார், எழில்மணி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அம்மாவோட கொலீகாக இருந்தார். ஸோ அப்போது அங்கே நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அம்மா சொல்லியிருக்காங்க அங்கே ரஹ்மான் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து சின்ன சின்ன இந்த டியூன்ஸ்லாம் போட்டு அந்த நர்சரி ஸ்கூல் அந்த டியூன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஜிங்கிள்ஸ் அது சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அங்கே கொஞ்சம் எனக்கு அங்கெல்லாம் பார்த்துருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னா. நான் எதுவுமே தெரியாது.
ஸோ இட் ட்ரிகர்ட் மீ சம்வேர் இட் ட்ரிகர்ஸ் லைக் அந்த ஜெர்மினேஷன் நடக்கிற இடம் அங்கேயா இருக்கலாம்னு நான் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே கொண்டு வந்து என்னை இன்ஜினியரிங்கில் வந்து சேர்ந்தது. ஏன்னா அது ரொம்ப லாஸ்ட் மினிட் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லை. சரி படிப்போம், படிக்கிறதுனால தப்பு இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் இயர் கூட பார்த்துக்கலாம். அப்புறம் சேர்ந்த பிறகு பட் எந்த விதமான ஒரு வற்புறுத்தலும் இல்லை, இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. நானா பட் தட்ஸ் வெரி நைஸ். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது அங்கே கொஞ்சம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தாங்க. நான் அவங்களோட கொஞ்சம் பழக ஆரம்பிச்சு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு நானே கேமரா வாங்கி அப்படியே ஒரு ஊராக போய் ஷூட் பண்ணி அந்த மாதிரி ஃபிலிம்லாம் இருந்தது. ஆமாம், கரெக்ட். ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி டிஜிட்டல் இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் ப்ராசஸ் பண்ணி நான் அதை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே, அதே டைமில் இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஐ மெட் ஃபியூ பீப்புள். இந்த ஃபிலிம் கிளப்ஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய வேர்ல்ட் சினிமாஸ்லாம் எனக்கு காமிச்சாங்க. So it excited me. So I thought, okay, why not go into cinema? Spark or kindle. This is what like it slowly is germinated. அதோட சரி போனோன்னா ப்ராப்பராக போகணும், எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்ற போது சரி யார்கிட்ட கைடன்ஸ் வாங்கலாம் அப்படின்னா அந்த ஸ்டுடியோவில் இருந்த அம்மாவோட கொலீக்ஸ் எல்லாமே வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் சொன்னாங்க, நீ போகிறதா இருந்தால் ப்ராப்பராக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போ, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாது, பொறுமையாக இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இங்கே SRFT இது மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்டுக்கெலாம் அப்ளை பண்ணி தென் ஐ காட் இன் அந்த டைமில். அருமையான அட்வைஸ். ஐ ரியலி மஸ்ட் சே தட்ஸ் அருமையான அட்வைஸ் உங்களுக்கு லைஃப்பில் கரெக்ட் டைமில் கிடச்சிது. ஏன்னா நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துடணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், டெக்னீஷியன் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு வந்துடுறாங்க. போதுமான அளவுக்கு ட்ரைனிங் இருக்காது, அதை பற்றின ஒரு எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அங்கே தான் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு கடல் மாதிரி, அதுக்கு எல்லையே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு 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 ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தையோட ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த குழந்தையோட ஹார்ட்டை டச் பண்ணணும்னா, ஏதோ ஒரு டூலை வச்சு டச் பண்ணணும்னா it takes 10 years for a person to get an experience. ஒரு டச் பண்ணுற அளவுக்கு போனோம்னா ஒரு 10 years அசிஸ்டன்ட்ஷிப்போட, ஒரு ஸ்டடீஸோட அசிஸ்டன்ட்ஷிப்போட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்போ தான் நீங்கள் டச் பண்ண முடியும். இட்ஸ் லைக் டச்சிங் த பேபிஸ் ஹார்ட். ஆமாம். ஸோ இங்கே சினிமாவில் அதே தான். யூ ஹேவ் டு டச் த ஹார்ட் பட் யூ டோன்ட் ஹேவ் எனி டூல்ஸ். Oh, how beautifully you said it. You need to have that kind of experience, you know. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ட்ரைனிங், அந்த எஜுகேஷன் இருக்கணும். எஜுகேஷன்ன்றது வந்து அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சு தான் இருக்கணும்னு இல்லை, நம்மளே வந்து அதை தேடி கண்டுபிடிச்சோம். ஏன்னா எல்லாருக்கும் இன்ஸ்டியூட்ல கிடைச்சது இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஆமாம். நான் சொல்கிறது வந்து 2003 2002 அந்த டைம்லலாம், அதுக்கு முன்னாடிலாம் இன்ஸ்டியூட்டே கிடையாது. பாலுமித்ரா சார்லாம் படிக்கும் போதெல்லாம் அவங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க, அங்கே போகணும் அப்ளை பண்ணுறது எப்படி, அதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது அந்த டைமில் அவங்கெல்லாம் படித்ததெல்லாம் நினைக்கும் போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எஜுகேஷனுக்காக அதாவது போய் டிகிரி படிக்கணும்னு நான் சொல்ல, மீன்ஸ் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு ரிசோர்ஸஸை தேடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டைம், அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட்ஷிப்பை ஒழுங்காக ப்ராப்பராக ஒரு குருநாதர்ன்ற ஒரு விஷயத்தை தேடி அவங்களோட பயனடிச்சு வந்தால் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இப்போது ஒரு குருநாதரை தேடி அவங்க கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு, இது வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதாவது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது ஒருத்தருக்கு தனியாக செயல்படுறதுக்கு. இது ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை. பட் இது எனக்கும் நடந்த ஒரு விஷயம். நான் பிசி ஸ்ரீராம் சார்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவர் தான் என்னோடய குருநாதர். ஸோ அவர்கிட்ட நான் ஒரு 3.5 years இருந்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 year இருக்கும்போது என்கிட்ட ஒரு நாள் உட்காந்துட்டு நான் ஆஃபீஸில் இருந்தேன். ஸோ அவரே என்னை கூப்பிட்டு உன் மைண்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், ஐம் ஓகே ஒன்லி அப்படின்னேன். இல்லை நீ சொல்லு அப்படின்னாரு. எங்கே உன்னோட வாழ்க்கை பயணிக்க போகுதுன்றது உனக்கு யோசனையாக இருக்கா அப்படின்னாரு. எதேர்ச்சியா, நான் எதுவுமே அவர்கிட்ட கன்வே பண்ணல, இது அவரே கூப்பிட்டு பேசுவேன். அப்படிலாம் எதுவும் இல்லை சார், நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படிலாம் எதுவும் இல்லை. அதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாருக்கும் இருக்கும், உனக்கும் இருக்குது. அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இல்லாமல் இருந்தால் தான் தப்பு. என்னைக்கு நீ கற்றுக்கினதெல்லாம் உன்னை விட்டு
கீழே வழிஞ்சு வருதோ அன்றைக்கி உன்னை தேடி அந்த வாய்ப்புகள் வரும் அப்படின்றத என்கிட்ட சொன்னார். ஸோ அதே மாதிரி அது எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் நடக்கும். அது நம்மளை மீறி ஒரு விஷயம் வெளில வரும்போது அதை எடுத்துக்கிறதுக்குன்ற வாய்ப்பு அதுவாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த பயணத்தில் இருக்கணும். லவ்லி, நிஜமாவே நான் இவ்வளோ அருமையான விஷயம் அது. ஸோ ஐ திங்க் அதுதான் கரெக்டான இதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரியலைஸ் அப்போது தெரியல, பட் அது ஒன்றொன்னா நடக்கும் போது அதை ரியலைஸ் அது விஷயங்கள்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணும் போது எவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்றது வந்து தெரியுது. அந்த முதல் வாய்ப்பு எப்படி வந்தது? ஓகே, நான் அப்போது சார்கிட்ட இருந்தேன், பிசி சார்கிட்ட. அப்போது என்னோட தீசிஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, டிப்ளமா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்போம். எண்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஒரு கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட் வந்து ஒரு படம் பண்ணுவோம். ஸோ நான் அது ஃபிலிமில் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். நேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கும்போது எனக்கு ஃபிலிமில் வந்து ஒரு 30 நிமிஷம் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ பிக் டீல், வெரி பிக் டீல். அது இன்னைக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ன்றது வந்து அந்த டைமே அது எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா ஃபிலிம்ன்றது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ வி வர் லைக் அது ஒரு ஷூட் பண்ணுவோம். ஒரு ஃப்ரேம் போயிடுச்சுனாலும் வந்து போயிடுச்சா அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது இருந்தால் நாங்கள் இன்னொரு ஷார்ட்டே அதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க. எங்களுக்கு செட்டில் பெரிய பெரிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு டேக், 2வது டேக், 3வது டேக் போகுது அப்படின்னு நினைக்கும்போது ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, வாங்கம்மா பரவாயில்ல சார் வாங்க, நம்ம ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம், எல்லோரும் கம்ஃபர்டபுளான பிறகு நம்ம எடுக்கலான்னு வாங்க. பிகாஸ் இன்னொரு டேக்கில் ஃபில்ம் ஓட்டுறதுக்கு யோசிக்கிறேங்க. ஸோ என்னோட படத்தை வந்து என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தேன். அவர் வந்து நான் பண்ண முதல் படம் டைரக்டர், அவர் பேர் பாலாஜி கே குமார், விடியம்ன்ற படம் பண்ணேன். அவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாரு. ஆனால் அவரும் பார்க்கல, நானும் அதை பற்றி கேட்கவும் இல்லை. ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எதிர்ச்சியாக அவரை மீட் பண்ணேன். இது கொடுத்து நடந்து முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு. எதிர்ச்சியாக மீட் பண்ணும்போது இவர் தான் அது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை. இவன்கிட்ட கொடுத்தது அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கூட நான் கொடுக்கல, இவன்கிட்ட சும்மா கொடுத்தது அவனாக போய் கொடுத்துருக்கான். ஸோ அவர் அப்போ சொன்ன அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தேன்னா, நான் சும்மா பாருங்கள், நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். சரி பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார். வேறு என்னோட பர்சனல் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணோன்னா அவர் உடனே பார்க்கணும் வாங்க அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது, நான் 2 நாள் கழித்து வரேன் அப்படின்னு. எனக்கு தெரியாது அது கிராவிட்டி ஆஃப் தட் கால் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நான் போன பிறகு எனக்கு உன்னோட ஒர்க் பிடிச்சிருந்தது, நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் சார் நான் அந்தளவுக்கு ரெடியாக இருக்கேனான்னு தெரியல, அது இல்லாமல் நான் இப்போ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஸோ நான் திடுதுப்புன்னு வந்துட்டேன்னா அந்த பொசிஷனில் யார் இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டேன்னா நல்லாயிருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதம் கழித்து தான் அவர்கிட்ட கேட்டேன். 1 மாதம் கழித்து நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு பிசி சார் சொன்னார், உனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து சைன் பண்ணி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னொரு ப்ராஜெக்டை வந்து கரெக்ட். தட்ஸ் ட்ரூ. நம்மளுடைய ஒரு வேலை தானே அடுத்த வேலைக்கான ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி உருவாகும். Do you believe that you're successful? I don't think it's a travel, success இப்போதைக்கு இது வரைக்கும். No, I don't think சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் யோசிச்சதில்லை ஆக்சுவலாக. எனக்கு ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க்கை வந்து ஒரு பல பேர் பார்க்கணும் அவங்க. பட் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடைஞ்சால் தானே நீங்கள் அடுத்த முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும். ஸோ வெற்றியை எதிர்பார்த்து தானே நம்ம உழைக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டீமாக எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் த பிக் திங். இண்டிவிஜுவலாக நான் மட்டும் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது வந்து என்னால். பட் எல்லாரும் தனித்தனியாக ஜெயிச்சா தான் ஒரு டீமாக ஜெயிக்க முடியும் இல்லையா? ஓகே, எனக்கு அந்த ஐடியாலஜியில் நான் இல்லை ஆக்சுவலாக. என்னோட டீம் ஜெயிக்கணும் அவ்வளோதான். நான் ஒர்க் பண்ணுற அந்த 24 கிராஃப்ட் அவங்க எல்லாரும் நான் சிந்துற அதே உழைப்பு தான் அவங்களும் போடுறாங்க. ஓ அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் நான் எந்தெந்த படம் நான் இறுதி சுற்று நல்லா ஓடிச்சு, கோலமா கோகிலா நல்லா ஓடு, அதெல்லாம் நான் தியேட்டரில் போய் அந்த டைமில் பார்த்ததே இல்லை. அந்த கொண்டாட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வேற பை தி வே கேன் ஐ டெல் யூ, கோலமா கோகிலா உங்களுடைய படம் இல்லையா? ஆமாம், ஐ லவ்ட் இட். அது வந்து பல விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி அந்த படம் பார்க்கும்போது
யூரோப்பியன் சினிமா ரொம்ப ஸ்டடி பண்ணி நேசிச்ச டிஓபி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக உண்மையாக என்னன்னு தெரியல எனக்கு. ஹாலிவுட் சினிமா வந்து நான் லேட்டராக தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணதே வந்து குரோசோவா ஃபிலிம்ஸில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து நிறைய பழைய காலத்து படங்கள் அப்படி தான் பார்த்து, சிட்டிசன் கேன் அந்த மாதிரி தான் அந்த ட்ராவலாகவே இருந்தது. ஸோ ஃப்ரெஞ்ச் சினிமா, இட்டாலியன் சினிமா இந்த மாதிரி தான் நிறைய பார்த்தேன். தமிழ் சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம இது போனோம். பட் நம்ம திரும்பி இங்கே வரணும். இதெல்லாமே கான்ட்ரிபியூஷன் எங்கேயாவது இடத்துல நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். யார்கிட்டயும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதை திருப்பி கொடுக்கணுன்றது ஒன்று, எங்கேயாவது வெளிப்படுத்தணும் இல்லையா? வெளிப்படுத்தணும், அதை திருப்பியும் கொடுக்கணுன்றது வந்து நம்மளோட கடமை. ஏன்னா நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, திருப்பியும் கொடுக்கணும்னு. அது வந்து நான் தமிழ் சினிமாவில் கொடுக்கணுன்னு நான் ரொம்ப நேசித்து வந்தது. ஏன்னா நான் பாம்பேயில் போய் இருக்க முடியும், அங்கேயும் ஒர்க் பண்ண முடியும், எங்கே வேணால் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எங்கே வேணாலும் போய். பட் என்னோட மனசுக்கு நான் இங்கே ஒர்க் பண்ணணுன்றது வந்து அது என்னோட உள்மனசோட சொல். That's so lovely. That's so lovely. So I just want to contribute something to Tamil cinema and make it like proud. அதுதான் என்னோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு படம் எடுத்து, அதாவது இஃப் சிவகுமார் விஜயன் இந்த படத்துக்கு டிஓபி அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? தெரியல, இருக்குது. இப்போ கோலமாவு கோகிலா பற்றி நானே சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய மற்ற படங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் மாடஸ்டியை வந்து நான் பாராட்டுறேன். பட் ஃபேக்ட்ஸ் வந்து ஒத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அது சக்ஸஸ்க்கான ஒரு அடையாளம் இல்லையா? எனக்கு அந்த இதை எனக்குள்ளே புகுத்திக்க விரும்பலை நான். ஏன்னா நான் அது எனக்கு தெரியாமல் இருக்கிறதே, நான் அதை பற்றி நினைக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சந்தோஷம். அதுக்கு ஏன்னா இன்னொரு விஷயம், எதுவுமே ஒரு 3 நாள் 4 நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தேடிக்கணும். ஸோ அதை மறந்துட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அதோட பெட்டராக ஒன்று பண்ணுறது தான் வந்து ஐ திங்க் பெஸ்ட் திங். ஸோ ஐ லைக் தட். ஐ ரியலி லைக் தட். ஐ அப்ரிஷியேட் திஸ். ஏன்னா நிறைய பேர் இப்போது இன்றைக்கி என்ன கிடைக்கிதோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல், பாராட்டு, இல்லை சம்பள உயர்வு, whatever it is, அதுவே போதும், இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டேன், முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு 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 டெம்பரரி சந்தோஷத்தோடு முடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது நிறைய பேரை பார்க்கும்போது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஐ ரியலி லைக் திஸ். There is a say like there is no art without pain. You need to feel that. இல்லாட்டி உங்களோட உண்மையானது கலை வெளியில் வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு கலையை பார்த்து ஒரு கலை பண்ணிடலாம். ஆனால் ஒரு வாழ்க்கையும் சேர்ந்து அந்த கலையில் இருக்க ஒரு பலவிதமான அதோட கிராஃப்ட்மேன்ஷிப் சொல்லலாம். அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்பையும் உங்களோட வாழ்க்கையும் மிக்ஸ் பண்ணும் போது தான் அந்த ஒரு மேஜிக் வரும். அதுதான் உங்களோடது. இப்போ அதுலேருந்து இது வந்துருச்சுன்னா அது உங்களது இல்லை, உங்களதும் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ A+B=C அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. ஏ ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப். பி உங்களோட அனுபவங்கள், உங்களோட வாழ்க்கை, உங்களோட பகுத்தறிவு, உங்களோட படிப்பு, உங்களோட நேசிக்கிற விஷயங்கள், ஒதுக்குற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து. சி வந்து கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த A+B=C அப்படின்றது அந்த சீல தான் அந்த மேஜிக்கே வரும். மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக் வந்து அதில் தான் இருக்குது. ஸோ இது சினிமாவுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எந்த துறையிலையும் அதுதான் நினைக்கிறேன். நம்ம மட்டும் ஜெயிச்சு நம்ம மட்டும் தான் தெரியறோன்னு இல்லையே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க துறையில் ஜெயிச்சு தெரிஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ எக்கனாமிஸ்ட் ஒருத்தருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவரும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அப்சல்யூட்லி ஹியூஜ் விக்டரிஸ் இதெல்லாம். ஃபில்ம் மேக்கர். ஆமாம். இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்கனால நம்ம வெளியில் தெரியிறோம், அதில் கேமரா இல்லாதனால தெரியும். ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்புட் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். we are blessed to have this. absolutely 100% agree. we have something. எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கை பாதையில் போயிட்டுருக்குற நம்ம எல்லாருமே இன்றைக்கி நம்ம இங்கே சந்திக்கிறோம். நீங்கள் இருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன், சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க நம்ம யூனிட்டில், பார்க்குறவங்க அத்தனை பேர் இருப்பாங்க. we are all together only because of cinema இல்லைங்களா? இது நேசித்ததுனால தானே. கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு விஷயம் மனசில் பெறுது, சினிமா உலகம் அப்படிங்கிறது ஒரு தனி உலகம். இது காலகாலமாக ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு விதமாக இது டிஃபைன் பண்ணிட்டு வராங்க. இப்போது நான் நடிக்க வந்து புதுசில் எனக்கே ஒரு ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே. எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு MBA எதிர்பார்த்து
வேறு ஒரு லைஃப் பிளான் இருந்தது எனக்கு. தடிக்கி விழுந்து நிமிர்ந்து பார்த்தா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நடிச்சிட்ருக்கேன். குருசிஷ்ணன் இந்த பக்கம், இந்த படம், அந்த படம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஐ மீன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட், டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ். இங்கே நமக்குள்ளே இருக்கிற இன்டராக்ஷன்ஸ், நம்ம பேசுகிற அந்த லாங்குவேஜ், நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ், நம்ம ஒரு ஷூட்டிங் செட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு ஆர்டிஃபிஷியலி க்ரியேட்டட் என்வாயன்மெண்ட், அந்த வாழ்க்கை அது நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமாகிடுது இல்லையா? ஸோ இது ஒரு தனி உலகம். இது தாண்டி நிஜம் உலகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அப்பப்போ சில பேருக்கு இடிக்கும், ஏன்னோ. ஸோ எஸ்பெஷலி சினிமாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து ஃபுல் டைம் இதுலேயே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நீங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு சேர்ந்தவராக இருக்கிறதுனால டு யூ ஃபீல் தட்? சம்டைம்ஸ். பட் என்னன்னா, ஷூட்டில் இருக்கும் போது இருக்க ஒரு 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 பர்சன் நான் வந்து வேறேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஷூட்டில் இல்லாத போது எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது வந்து அந்த பயம் இருக்கும். ஸோ அதனால் அந்த நார்மலான ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அது இன்பமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அங்கே போகும்போது அதுதான் ஒரு எஸ்டசியாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் போத். இங்கே இருக்கும்போது இப்படி, அங்கே இருக்கும்போது அப்படி. எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் அந்த எஸ்டசி இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். ஸோ அப்போது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு ரூம்குள்ளே போய் கதவு சாத்திக்கிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல். பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதா உங்களால்? நான் ஆக்சுவலாக என்னென்னா, நான் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நான் வரும்போது அங்கே ஒரு 3.5 years வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபி, சினிமா அதை பற்றி படிக்கிறது. எங்கே டீ கடையில் உட்காந்தாலும் குஜராட் பற்றி பேசுகிறது, பாலு மகேந்திரா சாரை பற்றி பேசுகிறது, ரேஸோட சினிமா, ரித்திக் கட்டக்கோட சினிமா. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மியூசிஷியன்ஸ் பற்றி பேசுகிறது. இதுவே அது ஒரு தனி உலகம், தனியாக ஒரு. ஆமாம், அது ஒரு அந்த உலகத்துலேருந்து வெளில வரும்போது நான் ரொம்ப தடுமாறி இருக்கேன் ஆக்சுவலாக. அந்த ரியல் வேர்ல்டில் வந்து அந்த லைஃப்பை டீல் பண்ணும்போது பிளெஸ்ஸிங்ஸ். நான் வந்து பிசி சார்கிட்ட இருந்தேன். அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தனியாக விட்டார். அவர் என்னை பார்த்துட்டு, நீ உன்னோட இதுக்கு நீ வந்துடு, உன்னோட ஜோன் ஏதோ ஒன்று இருக்குது, நீ வரத்துக்கு உன்னோட டைம் நீ எடுத்துக்கோ அப்படின்றது சொல்லாமல் சொல்லி என்னை வந்து விட்டுட்டார். ஸோ ஐ ஜஸ்ட் அப்சர்வ்டு திங்ஸ். அந்த அப்சர்வேஷனில் என் கூட இருந்த சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் இவங்களெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி it took me some time to come into the real world. Then I realized, okay, this is the true world and that is a different world. But that is where we need to create something. ஸோ இதில் இருக்கிறத கற்றுக்கிட்டா தான் நம்ம அங்கே போய் எதாவது பண்ண முடியும். இப்போ அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அதுக்குள்ளேயே தான் செஞ்சுட்ருக்கோம், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருந்துடும். ஸோ இந்த வேர்ல்டுக்குள்ளே வரத்துக்கான அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு அந்த இடத்துல கிடச்சிது. ஸோ அதாவது நான் எல்லாம் அன்லேர்ன் பண்ணேன்னு நான் சொல்லலாம். What do you feel that today's generation is headed in? என்ன டைரெக்ஷனில் போயிட்டுருக்காங்க? I think they are the futures. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஆங்கிளில் வந்து பாசிட்டிவாக பார்த்தா, இந்த ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் தாட் ப்ராசஸ், க்ரியேட்டிவாக யோசிக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை படைக்கிறது, க்ரியேட்டிவிட்டி வந்து வேறு லெவலில் யோசிக்க முடியுது அவங்களால. பட் இன்னொரு ஆங்கிளில் வந்து மைனஸ்ன்னு பார்த்தா, எல்லாமே சீக்கிரம் பண்ணணும், உடனே அதை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பாயிண்ட் வந்து எங்கே இடிக்கும் அப்படின்னா, நம்ம உடனே ஒரு விஷயத்த பண்ணிடலாம், ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் எவ்வளோ சேகரித்து வச்சுருக்கீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த சேகரிக்கிற அந்த ஒரு கட்டத்தையே நம்ம கொடுக்கறதில்ல. சேகரித்தோம், கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் அது பண்ணோம் அப்படின்னும் போது அந்த டைம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அதில் தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம லெஜெண்டு அப்படின்னு அவங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு ஒரு டைம் பீரியடில் வந்து வேற ஒன்று விஷயத்த க்ரியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு இருந்திருக்காங்க. பாலமகேந்திரா சார், பாலச்சந்தர் சார், நம்ம ஊரில் இருக்கவங்கள பற்றி நான் சொல்கிறேன், மகேந்திரன் சார், ஸ்ரீதர் சார், இவங்கெல்லாம் வந்து டைரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி காலகட்டத்து வரைக்கும் அவங்க சினிமாவில் இருந்திருக்காங்க. அவங்க கிரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஏதோ அது வந்து
இல்லை இது அப்டேட்டடாக இல்லை, இது வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பாலுமகேந்திர சார் ஐ திங்க் ஈவன் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பிகாஸ் he actually gave the time for getting the knowledge to actually get into him, you know. அந்த travelogue வந்து அவர் அதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. So if you are going to live for 40 years into this cinema industry or medicine industry or economic industry, why not you give 10 years without doing anything to learn productively but to learn? கொடுத்து பாருங்க, அப்போது அந்த இன்செக்யூரிட்டி உங்களை விட்டே போயிடும். ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அது கொடுத்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் ப்ரொடக்டிவாக பண்ணவே இல்லை. பட் அது பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்குள்ளே சேகரிச்சுட்டே இருக்குது. அதுக்கான டைமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ லாங் ஸ்கேலில் நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை வருஷம் கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றது தான் நான் சொன்னேன். ஸ்டில் ஐ எம் லைக் டூயிங் இட். Politics. Are you political? See, I have my views for it, but I don't give a statement for that. இது ஒரு கரெக்டான டைம் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கான டைம் இல்லை. பிகாஸ் ஐ திங்க் ரைட் நவ் ஐ எம் இன் அ ஸ்டேஜ் வேர் ஐ எம் டூயிங் அ சர்வீஸ் டு த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை பற்றி எனக்கு படிக்கிறது பிடிக்கும், கேட்குறதுக்கு பிடிக்கும். பட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க, ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நான் கேட்கல. ஆக்சுவலி ஐ திங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது மோஸ்ட் ஈஸி திங் இந்த வேர்ல்டு. எல்லாரும் ஆளாளுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ தட்ஸ் ஓகே, ஸ்டேட்மெண்ட் பக்கம் நம்ம போக வேண்டாம். பட் நான் எதுக்காக உங்களை இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ பீப்புள் லைக் யூ நோ யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் செட்டிங் யுவர் ஓன் பாத் அண்ட் உங்களுடைய ஓன் சென்சேஷனல் ஒர்க், உங்களுடைய உழைப்பினால நீங்கள் சாதிக்கிறீங்க. I think voices like this are important. And everybody are there in politics only. We all vote. We are in politics. It's not that we are nobody like whoever votes are political. They are in politics because they think and they do. ஆனா எல்லாரும் இந்த மாதிரி vote பண்ணனும் இல்லையா? அப்படினா அத போட்டாலுமே they are into politics if you go and vote. So I think everybody is like political. Like everybody has their own ideas. Everybody chooses their leaders. I think that is the thing, like we need to choose them, we need to have an opinion, we have to give voices. So but இப்போ இருக்கிற அரசியல் நிலப்படு பற்றி என்ன நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டைம். ரொம்ப லேசாக சொல்லணும்னா இட்ஸ் அ கலர்ஃபுல் டைம் இன் பாலிடிக்ஸ். இப்போ நான் சொல்கிறதோட இப்படி நம்ம சொல்லலாம், நம்ம ஸ்பெசிஃபிக்காக இப்போ தமிழ்நாடு அப்படின்னு நாடு அதுக்குள்ளே இருக்க அரசியல் அப்படின்றது இல்லாமல் ஒரு குளோபல் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐ திங்க் மேன்கைண்டோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ராவல் இதுதான் நான் நினைக்கிறேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் இப்போ போயிட்டுருக்குற இந்த காலம் போயிட்டுருக்கு. ஏன்னா எவ்ரிபடி இஸ் பிளேயிங் தேர் டிப்ளமசி. இப்போ நம்ம நினச்சா வார் பண்ண முடியும். நம்ம நினச்சா எந்த கண்ட்ரி போனாலுமே நினச்சா வார் பண்ணலாம். எல்லாருக்கிட்டேயுமே அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு யூஎஸ் எடுத்துக்கோங்க, they are number one in weapons. எப்படி சொல்கிறது, அவங்க எக்கனாமியே வெப்பன்ஸை நம்பி தான் இருக்குது. இந்தியா ஆல்சோ வாண்ட்ஸ் டு மேனுஃபேக்சர் லாட் ஆஃப் வெப்பன்ஸ். டிஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வெப்பன்ஸ் they want to manufacture, they want to sell it. So everybody has everything with them to show their power, but still we are not doing it. That is a great thing, and still we are not doing it for எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றும் பண்ணல. அங்கங்கே ஒன்று ரெண்டு நடந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம ஃபுல்லாக எதுவும் எராடிகேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மகாபாரதத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னாலே அங்கேருந்து ஒரு போர் நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் ஒரு வேர்ல்டு வார் தான். அது இல்லாமல் இன்டர்நெட் இது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உபயோகமாக இருக்குன்னா, நம்ம எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு ஆங்கிளில். ப்ளஸ் இன்றைக்கி நம்ம எதுவுமே வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட முடியும். நம்ம இங்கேருந்து ஒரு விஷயத்த, இந்த புக்கு வேணுமா, இல்லை இந்த ஒரு பூ வேணுமா, இந்த கேண்டில் வேணுமானா இங்கே இருந்து நம்ம அதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சர்வீஸாக தானே எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை குளோபல் கவர்மெண்ட், குளோபல் பொலிட்டிக்கல் திங்ஸ் ஒரு ஆங்கிளில் எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்த நினச்சி இதை பண்ணனால தான் இது இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுது. இன்டர்நெட் டெஃபினெட்லி இன்டர்நெட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான, கண்டிப்பாக உலகத்தை வந்து பின்னிட்டு சேர்த்துருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன் தட் வி ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப். அது இன்றைக்கி நம்ம இன்வென்ட் பண்ணியிருக்கோம். அது நம்ம எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு
என்ன சொல்கிறது, என்வாரன்மெண்ட்டே இல்லாமல் நம்ம எப்படி பண்ணிட முடியும்? There are political leaders, they have supported that, they have brought the ideologies of a single inventor to put into that and funded that, and globally we are enjoying it. This is the best way. இன்னைக்கு நம்ம நினச்சா நாளைக்கு எந்த கண்ட்ரிக்கு வேணால் போக முடியும். அதுக்கான ட்ராவல் ஹவுஸ் இருக்குது, அதுக்கான ஃப்ளைட்ஸ், ஷிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வேற லெவலில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்ம எல்லாருடைய கையில் இருக்கு. ஆமாம், இப்போது வெறும் பேச்சு திறமையால் ஒரு அரசியல் விஷயத்தை நம்ம பேசிட்டோம் அப்படின்றது இல்லாமல் பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு எல்லா பொலிட்டிக்ஸும் பொலிட்டிக்கல் திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஃபார் த ஹியூமன் கைண்ட் தானே. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பொலிட்டிக்கல் இன்வென்ஷன் அப்படின்னு எதை சொல்வீங்க? தெர் இஸ் அ வாய்ஸ் ஃபார், இப்போ பிரேசிலில் வந்து ஒரு காடு அழியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது செயற்கையாக இயற்கையா அப்படின்றத விட்டுருவோம். பட் எல்லா ஊர்ல இருந்தும் அதுக்கான போராட்டங்கள் போராடி அதை அணைச்சிருக்கோம். ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஃபயர் இன்சிடென்ட், அதுக்கும் வந்து நம்ம எல்லாருமே குளோபலாக வாய்ஸ் கொடுத்து அதை அடைச்சிருக்கோம். த குளோபல் வாய்ஸ் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் திங். வி ஆர் வாய்ஸிங் இட் டு த பர்டிகுலர் லீடர் டு டேக் அஸ் அ காஸ். லைக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி அதை செயல்பட வச்சுருக்கோம். இன்னைக்கு அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாதுகாத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இல்லாட்டா இது இட்ஸ் அந்த எக்காலஜி தானே, இட்ஸ் எக்கோ சிஸ்டம். அது கோ எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எவ்ரி திங் இஸ் ஃபார் அ பர்பஸ். ஒரு டங் பீட்டல் இஸ் டூயிங் இட்ஸ் ஒர்க். அது வந்து டங் பீட்டல் இல்லை, அது வந்து சாயில்குள்ளே போய் அதோட அந்த டங்கை வந்து புதைக்கல அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா நாளைக்கு என்வரன்மெண்ட்டே அழிஞ்சு போயிடும். ஃபர்டிலிட்டி ஆஃப் த லேண்ட் வில் கோ. ஃபர்டிலிட்டி ஆஃப் த லேண்ட் போயிடுச்சுன்னா கிராப்ஸ் வராது, கிராப்ஸ் வரல, ட்ரீ வரலன்னா மழை பெய்யாது. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். We are actually fighting at one end to maintain it. You don't think that it's a political thing? Definitely there are global politics which is helping us to do that. We cannot just blame politics as like something very blame negative. Politicians. Yeah. So everybody are there to serve. Few are not doing their own. Adanala namba I think what you said is very important. ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் வந்து அரசியல் வேறு, அரசியல்வாதிங்க வேறு. அரசியல் is to serve the people. They have a duty, they have a responsibility, and they are bound to fulfill that responsibility. And அது வந்து அவங்க ஏர்ன் பண்ணணும், மக்கள்கிட்ட இருந்து அந்த இடம் அவங்க ஏர்ன் பண்ணணும், அந்த பதவி அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும். இட் இஸ் நாட் த பர்த் ரைட். ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஆமாம் எனக்கு பவர் இருக்குது ஸோ நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. அது கண்டினியூஸாக அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி அவங்க செய்ய வேண்டிய வேலைகள், பணிகள், அவங்களுடைய அது சேவைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை அவங்களுடைய கடமை அவங்க நிறைவேற்றுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, டசன்ட் மேட்டர். என்ன ப்ராமிஸ் பண்ணிவிட்டு எந்த வேலை அவங்க வந்து பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு ஆசையோடு வந்திருக்காங்களோ, மக்களுக்கு வந்து ஓகே தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும், இல்லை சேஃபான ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கான ஒரு காற்று வந்து நம்ம இது பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே யூ ஜஸ்ட் ஹேவ் டு டூ இட். தேர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். ஸோ தெர் இஸ் அ ஒர்க் கல்ச்சர் கோயிங் ஆன். The government of every different country is doing something to actually maintain the ecology in a balanced way. When it goes wrong, we voice it. Then immediately they try to correct it. There is a wrong thing happening. அதை நம்ம டினை பண்ணவே முடியாது. பட் நல்லதும் நடக்குது இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ண விருப்பப்படுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து நல்லது. இப்போது அது நான் வந்து சொல்கிறது இந்த ஊருன்னு இல்லை, குளோபலாக. ஐ அண்டர்ஸ்டுட். இல்லை என்ன தோணுதுன்னா, நீங்கள் பேசுகிற இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக உங்களுடைய லைஃப், உங்களுடைய கரியர் எல்லாமே வந்து ஒரு பயணம் தான். நீங்கள் பயணிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்ளி ஒரு மைல்கல் தாண்டி இருக்கீங்க, 2வது தாண்டி இருக்கீங்க, 3வது 4வது 5 அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க நீங்கள். ஸோ ஐ எம் வெரி க்யூரியஸ். ஆஃப்கோர்ஸ் ஒரு அம்பிஷன் அப்படிங்கிறது தெளிவாக யோசிக்கிற யாருக்காக இருந்தாலும் இருந்தே ஆகணும். இல்லைன்னா எய்ம்லெஸ்ஸாக அப்படியே வரது எதுவும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெலிபரேட்டான ஒரு வாழ்க்கை இல்லை. காற்றோடு போகிற ஒரு வாழ்க்கை மாதிரி யதார்த்தமாக ஏற்படுற வாழ்க்கை அது. உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி இல்லை.
ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக சிந்திச்சு உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் அந்த உலகத்தில் உங்களுடைய இடத்த வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு ரொம்ப அழகாக நீங்கள் செயல்படுறீங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அவர் மோஸ்ட் பியூட்டிஃபுல் செக்மெண்ட். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். லைஃப் அகெயின் ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஹெல்த்தும் கேன்சர் அவேர்னஸ் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் LAF லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்து கற்றுக்கிட்ட பாடங்கள் இல்லை தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், உணர்ந்த சில அழகான உண்மைகள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு என்கரேஜிங் மெசேஜாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த நோட் பேடில் நீங்கள் எழுதி எங்களுடைய போஸ்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா that will go reach somebody who really needs support and encouragement at the right time. Sure. Whatever you want to write. Okay. So please. லைஃப் அகெயின் ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த உலகத்துக்கே லைஃப் கொடுக்குற ஒரு க்ரீன் லைஃப் உங்கள் கையில் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங்.